ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பிஸ்கட் நாட் கூடைக்கு எப்படி கைப்பிடி போடலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். கைப்பிடி போடுறதுக்கு உள்வயர் தேவைப்படும். உள்வயர் கொடுத்து போட்டால் தான் கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ எப்படி கைப்பிடி போட ஸ்டார்ட் பண்ணலான்னா, இந்த கார்னரை தான் நம்ம பேஸாக வச்சு பார்க்கணும். ஸோ டாப்பில் இருந்து 3வது பின்னலுக்கு கீழே நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உள்வயரோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஒரு வயரும் 4.5 அடி எடுத்துக்கணும். மொத்தம் நான் 4 வயர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கைப்பிடி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹோல் கலரை விட்டுட்டு ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 எண்டையும் நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணும்போது இந்த 2 எண்டையும் பார்த்துக்கணும். அப்படின்னா தான் ஏற்றியும் இறக்கியும் நமக்கு வராது. ஸோ இந்த 2 எண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இங்கே ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் கைப்பிடி போட ஸ்டார்ட் பண்ணவும் இந்த உள்வயர் மூமெண்ட் ஆகி ஏற்றி இறக்கியும் போகாது, நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ அவுட்டர் வயர் நான் 2 கலர் எடுத்திருக்கேன். கூடைக்கு மேட்சாக தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சும் ஒயிட்டும். 2 வயர் போதும். ஒரு வயரும் 7.5 அடி எடுத்துக்கணும். எப்போவுமே எப்படி உள்ற விடணும்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்மளை பார்த்து இருக்கும்போது ரஃப் சர்ஃபேஸாக இருக்கணும். இந்த ஹோல்குள்ளே விடும்போது ஸ்மூத் சர்ஃபேஸ் வெளியே தெரியணும். இது பிஸ்கட் நாட்னால நமக்கு கொஞ்சம் பெருசாக தான் வரும். நார்மல் பேஸ் நாட் பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு இந்த மாதிரி கேப் ரொம்ப வராது. ஹோலோட பிரெத்து நம்ம கொஞ்சம் அகலமாக இருக்குது இதில். ஸோ இது பிஸ்கட் நாட்னால அப்படி நமக்கு இருக்குது. அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி போடலான்னு சொல்கிறேன். இதில் ஆரஞ்சு கலர் வயரை நீங்கள் வெளியே வச்சுட்டு உள்ளக்க ஒயிட் கலர் வச்சாலும் ஓகே தான். வெளியில் ஒயிட் வச்சுட்டு உள்ளே ஆரஞ்சு வச்சாலும் ஓகே தான். ஆனால் 2 சைடும் நீங்கள் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த உள்வயரை நீங்கள் நல்லா கீழே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி இன்டூ ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த ஒயிட் கலரை இப்படி இன்டூ ஷேப் கொண்டு வரும்போது ஒரு வயர் கீழே இருக்கும், இன்னொரு வயர் மேலே இருக்குது. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு வயரை கீழே இருக்கிற ஒயிட் வயருக்கு மேலே ஆரஞ்சு வயர் கொண்டு வரணும். மேலே இருக்கிற ஒயிட் வயருக்கு கீழே நம்ம ஆரஞ்சு வயரை கொண்டு வரணும். ஒன்று மேலே இருந்தால் இன்னொன்று கீழே, ஒன்று கீழே இருந்தால் இன்னொன்று மேலே, ரிவர்ஸாக நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு இந்த ஒயிட் வயர் வெளியில் தூக்கிட்டு இருக்கும். நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணதும் இந்த ரப்பர் பேண்டை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுக்கோங்க. அந்த ஒயிட் கலர் வெளியில் தூக்கிட்டு இருக்கும்போது அந்த இன்னர் வயரை சுற்றி இங்கே கொண்டு வரணும். இப்போ பாருங்களேன், இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வயரு வெளியில் தூக்கிட்டு இருக்கு. ஸோ அதை அப்படியே சுற்றி இந்த பக்கம் கொண்டு வரணும். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு இன்னர் வயர் அப்படியே மறைஞ்சிட்டே வரும். இப்போ அகைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆரஞ்சு வயரு உங்களுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கா மேலே. ஸோ அதை நம்ம ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும். கொண்டு வரும்போது அந்த ஒயிட்டுக்கு மேலே கொண்டு வரணும். அந்த ஆரஞ்சை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைட் பாருங்கள், ஆரஞ்சு மேலே இருக்குது. ஸோ அதை ரொட்டேட் பண்ணி ஒயிட்டை விட்டுட்டு ஆரஞ்சு மேலே கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உருட்டு கைப்பிடி பேட்டர்ன் கிடச்சிரும். மேக்ஸிமம் 4 வயர் எடுத்து பின்னல் போடுவாங்க. நான் 2 வயர் தான் எடுத்திருக்கேன். இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த கூடைக்குனாலும், பெரிய கூடைக்குனாலும் நம்ம இந்த மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். 2 வயர் எடுத்து உருட்டு கைப்பிடி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ நீங்கள் இப்படி பின்னிட்டே வரும்போது அந்த ரப்பர் பேண்டை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா அந்த கைப்பிடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் பின்னிட்டே வாங்க, கீழே ரப்பர் பேண்ட் கிட்ட வரும்போது நீங்கள் அந்த ரப்பர் பேண்டை கீழே இறக்கி விட்டுக்கோங்க. ஸோ பின்னல் போடும்போது நீங்கள் டைட்டாகவே போட்டுட்டு வாங்க. அப்போ தான் அந்த பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும், உருட்டு கைப்பிடியான பேட்டர்ன் நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த பின்னல் வந்து கீழே வர நீங்கள் கொண்டு வந்துடுங்க. கூடையில் வந்து நம்ம வச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கு எந்த அளவு கைப்பிடி போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கெஸ்ட்லேயே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு அந்த பேட்டர்ன் கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரப்பர் பேண்ட் இருக்கா கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு உள் வயரை நீங்கள் அப்படியே வச்சுட்டு அப்படியே சுற்றி அவுட்டர் வயரை நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து நான் ஒரு பக்கம் போட்டிருக்கிறனால இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஸோ அதே அளவாக வச்சு நம்ம பின்னிட்டே வந்துடலாம். அவுட்டர் வயர் வந்து 4 வயர் கூட எடுப்பாங்க. ஆனால் நான் 2 வயரே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 2 வயரை வச்சு பெஸ்ட்டாக ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ 4 வயரை வச்சு போட்டால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம உள் வயர் எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோதான் வந்து கைப்பிடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் உள் வயர் வந்து நிறையா எடுத்துகிட்டு அவுட்டர் வயர் வந்து 2 மட்டும் எடுத்து ஈஸியாக அந்த பின்னலை முடிச்சிட்டேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த கைப்பிடி 2 வயர் எடுக்கிறனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 4 வயர் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு வயர் மேலே இருந்து இன்னொரு வயர் கீழே இருக்கும், இன்னொரு வயர் கீழே இருந்து இன்னொரு வயர் மேலே இருக்கும். ஸோ நம்ம அது வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வேஷன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நீங்கள் பாதி தூரம் போட்டுருவீங்க, அங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் திரும்ப அவுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டிலே ஆகவும் செய்யும், நமக்கு கொஞ்சம் டென்ஷனும் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டக்கு டக்குன்னு போட்டுட்டு முடிச்சிடலாம், சீக்கிரமே முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் பாதி தூரம் போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எடுத்து விட்டுட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டைம் வேஸ்ட்டும் ஆகும், நமக்கும் கொஞ்சம் டென்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம், இன்னும் நமக்கு எவ்வளோ அளவு வேணும் அப்படின்னு. மீடியம் சைஸ் லென்த்தில் நீங்கள் பின்னிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ சைக்கிளில் கோர்க்கும்போது கரெக்டாக உள்ளே போகணும். ரொம்ப கரெக்டாகவும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த சைக்கிளில் கோர்க்கும்போது நமக்கு உள்ளே போகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லென்த்து பார்த்து நமக்கே தெரிஞ்சிடும் எவ்வளோ லென்த்துன்னு, நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம்.
இந்த அவுட்டர் ஒயர் 7.5 அடி கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் 7.5 அடி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 8 அடி எடுத்தேன், நிறையா ஒயர் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவுட்டர் ஒயர் 7.5 அடி கரெக்டாக இருக்குது, இன்னர் ஒயர் வந்து 4.5 அடி கரெக்டாக இருக்குது. இப்போ ஒயர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வரனால பிரச்சனை இருக்காது, ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் லென்த்து நமக்கு வேணும். ஏன்னா இப்போ நீங்கள் சைக்கிளில் கோர்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் லென்த்து. ஸோ நீங்கள் வந்து கூட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், நீங்கள் அதில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இந்த கூடை போடுறதுக்கான ஃபுல் டுட்டோரியல் நம்ம வீடியோ சேனலில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பார்த்து போட பழகிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த லென்த்து வந்து கொஞ்சம் பாருங்கள் கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவே 2 பின்னல் நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒன்று ஏற்றி இறக்கி இருந்தால் நமக்கு அது கரெக்டாக வராது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ இந்த ரப்பர் பேண்டை நீங்கள் ஹோலாக ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்லவா, அதனால் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதே ஹோலுக்கு நேராக வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலேருந்து 3வது கீழே இருக்கிற ஹோலு. ஸோ அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு இன்சர்ட் பண்ணிக்கோங்க, இன்னொரு வர வயரை வந்து இன்னொரு ஹோலில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் வந்து இந்த அளவு வயர் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப வேஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஸோ 7.5 அடி நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 வயரை மட்டும் நீங்கள் உள்ளே விட்டு ஒரு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த கைப்பிடி வந்து லூஸ் ஆகாது நமக்கு. இப்போ இது ஒரு முடிச்சு நான் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ராவாக இன்னொரு முடிச்சும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து லூஸ் ஆகாது, அவ்வளவும் செய்யாது. இப்போ முடிச்சு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வயரை ஃபுல்லாக வெட்டிடாதீங்க, பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு வெட்டிக்கோங்க. இப்போது நம்ம அவுட்டர் ஒயரை சொருகிட்டோம் கரெக்டுங்களா. இப்போ இன்னர் ஒயர் நான் 4 எடுத்திருக்கேன்னு சொன்னேன், மடித்தா நமக்கு 8 ஒயர் வரும். அதை நீங்கள் அதே ஹோல்குள்ளரே விட்டுக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி விட்டுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நான் வந்து அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி தான் விடுறேன், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம 2 ஹோல்டில் அவுட்டர் ஒயர் விட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க, எப்படி விட்டாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் உள்ளர விட்டதுக்கப்புறம் ஒரு 2 முடிச்சு போட்டுக்கோங்க இதையுமே. ஏன்னா நமக்கு வந்து எந்த சிச்சுவேஷன்லேயுமே வந்து அது லூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இதையுமே நீங்கள் வந்து நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுட்டு, இப்போ பாருங்கள் உள்ளர வந்து 2 முடிச்சு போட்டுக்கோங்க. 2 முடிச்சு போட்டதுக்கப்புறம் இதையுமே வந்து சொருகி விட்டுக்கலாம்.
சொருகி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிடாதீங்க, உள்ள வந்து சொருகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சொருகி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற வயரை கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொருகிட்டு அப்படியே காட்டுறேன், நீங்கள் அது மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கைப்பிடி வந்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இப்போ கூடையை பிடிச்சி தூக்கும்போது இங்கே வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வயர் விட்டு இங்கே வந்து இங்கே வந்து நம்ம இப்படி ஒரு நாட் போட்டுக்கலாம், இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு நாட்டு. அப்போ தான் நம்ம கூட தூக்கிட்டு போகும்போது ரொம்ப லூஸாக இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் இங்கே ஒரு நம்ம நாட்டு போடுறோம். இப்போ நம்ம லிஃப்ட் பண்ணும்போது கைப்பிடி மட்டும் வரும், கூடையும் சேர்ந்து வராது. ஸோ அதுக்காக தான் இங்கே ஒரு நாட் நம்ம போடுறோம். ஒரு நாட்டு போட்டு அப்படியே நீங்கள் வந்து சொருகி விட்டுக்கோங்க, விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. நான் ஒரு சைடு போட்டு காட்டுறேன், நீங்கள் எல்லா சைடும் போட்டுக்கோங்க.